செல்லம்மா சீரியல்ல சித்தார்த் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மாணிக்கம் தாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அவரை துரத்திட்டு போய் அடிக்கிறப்போ மாணிக்கம் கல்யாண மண்டபத்துல இருந்த ஒரு சின்ன பொண்ணை கடத்தி மிரட்டுறான். சித்து மரியாதையா என்ன இங்க இருந்து போக விட்டுரு, எல்லாம் இந்த சின்ன பொண்ணை நான் கொன்னுடுவேன். நான் இருக்கிற வரைக்கும் நீயும் செல்லமாவும் சேர முடியாது. என்ன தள்ளி விட்டு என் பொண்டாட்டி கூட நீ வாழலான்னு பாக்குறியா? அதுக்கு ஒரு நாள் நான் விட மாட்டேன், வழி விடுறான்னு சொல்லி சின்ன பொண்ணை கடத்திட்டு போயிடுறான். சித்தார்த்தும் யாரும் ஒன்னும் பயப்பட வேணாம், நானே போய் அந்த குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு மாணிக்கத்தை பின்னாடியே சேஸ் பண்ணி அவன் அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிட்டு வராரு. வந்தவர் குழந்தைய அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு, செல்லம்மா அந்த மாணிக்கத்தை பிடிக்கலான்னு பார்த்தேன், நான் அவங்க வந்து ஓடிட்டான், கண்டிப்பா அவன் போலீஸ் கிட்ட மாட்டுவான், நீங்க அவனை நினைச்சு பயப்பட வேணாங்கிறாரு. மகேந்திரனும் லட்சுமியும், சித்து அந்த மாணிக்கம் எப்படிப்பா உன்ன மாதிரியே வந்து மனமேடையில் உட்கார்ந்தா, என்னப்பா ஆச்சுன்னு கேட்க சித்தார்த்தும் நடந்த விஷயம் ஒண்ணு விடாம சொல்றாரு. மலருக்காக பொம்மை வாங்க போயிருந்தேன், இப்ப யாரோ கட்டையால என் தலையில அடிச்சு என்ன ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, கொலை பண்ணவும் முயற்சி செஞ்சாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் நான் ஓடி வந்தேன், வந்து பார்த்தா தான் தெரியுது இதெல்லாம் பண்ணது மாணிக்கம்னு அப்படின்னு சொல்ல ஜானகியும் பயந்து, என்ன பாத்தியானே இதுக்கு மேல இந்த மாணிக்கத்தை சும்மா விடக்கூடாது, உடனே போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி உன்னை பிடிச்சி உள்ள போடுங்கன்னுங்கிறாங்க. குடும்ப ஆளுங்க எல்லாருமே இருந்தோம், மலரை மட்டும் காணோம்னு எல்லாருமே தேடிட்டு இருக்க சித்தார்த்தும் தன்னோட ரூம்ல அடைச்சு வச்சிருந்த மலரை வெளியே கூட்டிட்டு வராரு. மலர் ஒன்னும் பயப்படாத, நான் தான்மா சித்து, நான் யாருமா உள்ள வச்சு போட்டுனான்னு கேட்க மலரும் மாணிக்கம் தான் உள்ள வச்சு போட்டுனான்னு அவங்களும் சொல்றாங்க. கல்யாண மண்டபத்துல இருந்து தப்பிச்சு போன மேகா அவங்க செட் பண்ண அடியாளன் கிட்ட, ஏய் அந்த சித்தார்த்த உங்களால பாத்து கூட முடியலையா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் அந்த இடத்துல கட்டி போட தானே சொன்னேன், உன கொலை முயற்சி வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க, யாரும் அப்படி பண்ண சொன்னா அப்படின்னு கேட்க அவங்களும், மேடம் நாங்க அவனை கட்டி தான் வச்சிருந்தோம், மாணிக்கம் வந்து சித்தார்த்த கொலை பண்ண சொன்னா, அவன் சொன்னதான் மேடம் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மேகாவோ, அட பாவீங்களா, அவன் சொன்னா நீங்களும் அப்படி பண்ணிட்டீங்க, முன்னாடியாச்சும் வெறும் சித்தார்த்தோட கடத்தல் கேஸ் மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ கொலை பண்ற அளவுக்கு வேற போய் வச்சிருக்கீங்க, போலீஸ்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க மாணிக்கத்தை பிடிச்சிருவாங்க, மாணிக்கம் பிடிச்சா நான் மாட்டுவேன், கொண்டும் எந்த காரணத்துக்கு கொண்டும் போலீஸ் கண்ணில் மட்டும் மாட்டிடாதீங்க, ஏதாவது ஊருக்கு தப்பிச்சு ஓடுங்க நானும் போறேன்னு சொல்றாங்க. மகேந்திரன் எல்லார்கிட்டையும் போதும் போதும் இப்படியே பேசியிருந்தா எப்படி, சித்தார்த் செல்லம்மா கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது, இது வந்து தாலி கட்டுப்பான்னு வேட்டி சட்டையை மாட்ட வச்சு தலைமைக்கு கொண்டு வராங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க குடும்பத்து ஆளுங்க முன்னாடி சித்தார்த் செல்லம்மா கழுத்துல தாலி கட்டுறாரு. எல்லாருமே சித்தார்த்தையும் செல்லம்மாவும் வாழ்த்துறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.